ஹாய் விவர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல யூனிட் 4 அதை தான் பார்த்தோம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது சமூக மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க மேம்பாடு, அதாவது சோஷியல், எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். அதுபடி ஒரு 15 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதுல இருந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல யூனிட் 5 எது ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கற்றல்னு சொல்லும்போது லேர்னிங் ரிலேட்டடா ஒரு 40 கொஸ்டின் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த 40 கொஸ்டினையும் நீங்க வியூ பண்றதுனால இந்த யூனிட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா எக்ஸாம்ல எழுத முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புலன்களின் மீது சூழலில் உள்ள ஆற்றல் மோதுவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது புலன்களின் மீது சூழலில் உள்ள ஆற்றல் மோதுவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, நடத்தை. செகண்ட் கொஸ்டினுக்கு போகிடலாம். தூண்டலுக்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தும் விளைவு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது தூண்டலுக்கு உயிருள்ளவை வெளிப்படுத்தும் விளைவு ஆன்சர் துலங்கல். த கரெக்ட் ஆன்சர் துலங்கல் அப்படின்றாங்க. தேர்ட் கொஸ்டின். புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மாண்டிசோரி. அதாவது புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது மாண்டிசோரி அந்த ஆப்ஷனை டேக் பண்ணணும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. தார்ண்டைக்கின் அடிப்படை கற்றல் விதிகள் எத்தனை? தார்ண்டைக்கின் அடிப்படை கற்றல் விதிகள் எத்தனை அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி, 3. அஞ்சாவது கொஸ்டின். ஒரு குதிரையை நீர்நிலைகளுக்கருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரை பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது. இந்த பழமொழி எந்த கற்றல் விதியை குறிப்பிடுகிறது? இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆயத்த விதி. அதாவது ஒரு குதிரையை நீர்நிலைகளுக்கருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரை பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது. இந்த பழமொழி எந்த கற்றல் விதியை குறிப்பிடுகிறது? த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆயத்த விதி. ஆறாவது கொஸ்டின் பாருங்க. உட்காட்சி மூலம் கற்றலானது எந்த கற்றலை அடிப்படையாக கொண்டது? இதுல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி, முயன்று தவறி கற்றல். அதாவது உட்காட்சி மூலம் கற்றலானது எந்த கற்றலை அடிப்படையாக கொண்டது? கரெக்ட் ஆப்ஷன் முயன்று தவறி கற்றல். ஏழாவது கொஸ்டின். பின்னர் கற்றலானது முன்பு கற்றதை மறத்தல், இதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது பின்னர் கற்றலானது முன்பு கற்றதை மறத்தல், இதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கும்போது த கரெக்ட் ஆன்சர் பின்னோக்க தடை. முன்னர் கற்றலானது முன்பு கற்றதை மறத்தல், இதற்கு என்ன பெயர்? பின்னோக்க தடை. எட்டாவது. முன்பு கற்றவை பின்னர் கற்றதை மறத்தல், இதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது முன்பு கற்றவை பின்னர் கற்றதை மறத்தல், இதற்கு என்ன பெயர்? இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் முன்னோக்க தடை. போன வாட்டி பின்னர் கற்றலானது முன்பு கற்றதை மறத்தல் கேட்டாங்க. இந்த இடத்துல முன்பு கற்றவை பின்னர் கற்றதை மறத்தல் கேட்கறாங்க. பின்னர் முன்பு அப்படின்னு கேட்கும்போது பின்னோக்க தடை, முன்பு பின்னர் அப்படின்னு கேட்கும்போது முன்னோக்க தடை. அதாவது பின்னர் ஃபர்ஸ்ட் வந்தா பின்னோக்க தடை, முன்னர் ஃபர்ஸ்ட் வந்தா முன்னோக்க தடை. 9வது கொஸ்டின். ஆடிவரை சோதனை எதை குறிப்பிடுவதென்றால்? அதாவது ஆடிவரை சோதனை எதை குறிப்பிடுவதென்றால் அப்படின்னு கேட்கும்போது இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் நேர்பயிற்சி மாற்றம். அதாவது ஆடிவரை சோதனை எதை குறிப்பிடுவதென்றால் நேர்பயிற்சி மாற்றம். 10வது கொஸ்டின். மறதிக்கு காரணியாக அமைவது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. மறதிக்கு காரணியாக அமைவது அச்சம். மறதிக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் பயன்படுத்தாமை. மறதிக்கு அடிப்படையான காரணம் பயன்படுத்தாமை. 12வது கொஸ்டின். ஒரே பாடத்தை நீண்ட நேரம் ஒரே கற்பித்தல் முறையில் கற்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது? ஆன்சர் சலிப்பு. கரெக்ட் தாங்க. ஏன்னா ஒரே சப்ஜெக்டை நம்ம ரெகுலரா லாங் டைம் படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்க செய்யதான் செய்யும். சரி, கொஸ்டின் பாருங்க. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் ஒரே கற்பித்தல் முறையில் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது சலிப்பு. அடுத்தது கொஸ்டின் 13. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் பல்வேறு கற்பித்தல் முறையில் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது? த கரெக்ட் ஆன்சர் மகிழ்ச்சி. அப்போ ஒரே பாடத்தை நீண்ட நேரம் நம்ம கற்பிக்கும் போது வேற வேற மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அதோடைய பெனிஃபிட் எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியா இருக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க. ஒரே பாடத்தை நீண்ட நேரம் பல்வேறு கற்பித்தல் முறையில் கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு ஏற்படுவது மகிழ்ச்சி. 14. நினைவு கூறுதலில் முதல் நிலையாக கருதப்படுவது?
நினைவு கூர்தலில் முதல் நிலையாக கருதப்படுவது ஆன்சர் பி கற்றல். நினைவு கூர்தலில் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். 15. கற்றல் மனதிலிருத்தல், மீட்டறிதல், மீட்டு கொணர்தல் ஆகிய படிகளை கொண்டது டேஷ் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் நினைவு. அதாவது கற்றல் மனதிலிருத்தல், மீட்டறிதல், மீட்டு கொணர்தல் ஆகிய படிகளை கொண்டது நினைவு. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின். பழைய கற்றலானது புதிய கற்றலுக்கு உதவுகிறது. இது எந்த மாற்றம் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் பயிற்சி மாற்றம். பழைய கற்றலானது புதிய கற்றலுக்கு உதவுவது பயிற்சி மாற்றம். 17. முதலில் கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு உதவி செய்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேர்பயிற்சி மாற்றம். முதலில் கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு உதவி செய்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர் நேர்பயிற்சி மாற்றம். 18. முதலில் கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு தடையாக இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய ஆன்சர் எதிர்பயிற்சி மாற்றம். முதலில் கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு தடையாக இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர் எதிர்பயிற்சி மாற்றம். 19. முதலில் கற்ற செயலானது ஒரு புதிய செயலை கற்பதற்கு உதவாமலோ அல்லது தடையாக இல்லாமலோ இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய ஆன்சர் பூஜ்ய பயிற்சி மாற்றம். அதாவது முதலில் கற்ற செயலானது ஒரு புதிய செயலை கற்பதற்கு உதவாமலோ அல்லது தடையாக இல்லாமலோ இருந்தால் அந்த பயிற்சி மாற்றத்திற்கு பெயர் பூஜ்ய பயிற்சி மாற்றம். 20வது கொஸ்டின். பயிற்சி மாற்ற கோட்பாடான உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய ஆன்சர் வில்லியம் ஜேம்ஸ். பயிற்சி மாற்ற கோட்பாடான உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் வில்லியம் ஜேம்ஸ். 21. பயிற்சி மாற்ற கோட்பாடான உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர். இங்க பாருங்க எல்லாமே ஆத்தர் நேம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். பயிற்சி மாற்ற கோட்பாடான உளப்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஆன்சர் டி ஜெட். 22. பயிற்சி மாற்ற கோட்பாடான ஒத்துக்கூறும் கோட்பாடை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் தார்ண்டைக். பயிற்சி மாற்ற கோட்பாடான ஒத்துக்கூறும் கோட்பாட்டை உருவாக்கியவர் தார்ண்டைக். அடுத்தது 23வது கொஸ்டின் பாருங்க. பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல ரிப்பீட்டடா ஆத்தர் நேம் கேட்கறாங்க. ஆத்தர் நேம் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க நோட்ஸ் எதனா இருந்தாலும் எழுதி வச்சுங்க. பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய ஆன்சர் பாக்லி. பயிற்சி மாற்ற கோட்பாடான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் பாக்லி. ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருக்கிறது. இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூஜ்ய முன்னேற்றம். ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருக்கிறது. இதன் பொருள் பூஜ்ய முன்னேற்றம். ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் வேகமாக நிகழ்த்தும், பின்னர் பயிற்சியினால் மெதுவாக நிகழ்கிறது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி எதிர்மறை முன்னேற்றம். ஒரு கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் வேகமாக நிகழ்த்தும், பின்னர் பயிற்சியினால் மெதுவாக நிகழ்கிறது. இதற்கு என்ன பொருள்? எதிர்மறை முன்னேற்றம். 26. கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் குறைவாகவும் பின்னர் பயிற்சியினால் அதிகமாகவும் இருப்பதை குறிக்கின்றன. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி நேர்மறை முன்னேற்றம். கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் குறைவாகவும் பின்னர் பயிற்சியினால் அதிகமாகவும் இருப்பதை குறிக்கின்றது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது நேர்மறை முன்னேற்றம். 27. கற்றல் வரைபடத்தில் கற்றல் வளைவின் தட்டையான பகுதிக்கு என்ன பொருள்? அதாவது கற்றல் வரைபடத்தில் கற்றல் வளைவின் தட்டையான பகுதிக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தேக்கநிலை. அதாவது கற்றல் வரைபடத்தில் கற்றல் வளைவின் தட்டையான பகுதிக்கு என்ன பொருள்? தேக்கநிலை. பயிற்சியில் முன்னேற்றம் இல்லாத பொழுது கற்றல் நிகழ்வு நிலையாக உள்ளது. இதற்கு என்ன பெயர்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி தேக்கநிலை. பயிற்சியில் முன்னேற்றம் இல்லாத பொழுது கற்றல் நிகழ்வு நிலையாக உள்ளது. இதற்கு என்ன பெயர்? தேக்கநிலை. ஒருவன் கற்றலின் தேவையான முன்னேற்றத்தை அடைந்த பொழுது மேற்கொண்டு எத்தகைய முன்னேற்றமும் இருக்காது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் அறிவு எல்லை.
அதாவது ஒருவன் கற்றலின் தேவையான முன்னேற்றத்தை அடைந்த பொழுது மேற்கொண்டு எத்தகைய முன்னேற்றமும் இருக்காது. இதற்கு என்ன பொருள்? அறிவு எல்லை. மாணவரின் குறிக்கோள் எளிதாக அடையக்கூடியதாக இருந்தால் அந்த மாணவர் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் இழந்து விடுவார். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, உளவியல் எல்லை. இங்க பாருங்க, மாணவரின் குறிக்கோள் எளிதாக அடையக்கூடியதாக இருந்தால் அந்த மாணவர் ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் இழந்து விடுவார். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது உளவியல் எல்லை. 31வது கொஸ்டின். கற்றலுக்கு ஊக்கம் இல்லாமல் இருந்தால் கற்பவர் தேர்ச்சி அடைவதில்லை. இதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊக்குவித்தல் எல்லை. அதாவது கற்றலுக்கு ஊக்கம் இல்லாமல் இருந்தால் கற்பவர் தேர்ச்சி அடைவதில்லை. இதற்கு என்ன பெயர்? ஊக்குவித்தல் எல்லை. அடுத்தது 32வது கொஸ்டின். மறதி வளைவு பரிசோதனையை அளித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, எபிங்காஸ். மறதி வளைவு பரிசோதனையை அளித்தவர் எபிங்காஸ். குறுக்கீடு கொள்கை இதனுடன் தொடர்புடையது. எதனுடன் குறுக்கீடு கொள்கை தொடர்புடையது அப்படின்னு கேட்கும்போது த கரெக்ட் ஆப்ஷன் மறதி. அதாவது குறுக்கீடு கொள்கை இதனுடன் தொடர்புடையது மறதி. கற்றவற்றை நமக்கு தேவைப்படும் வரை மனதில் வைக்கப்படும் நினைவின் பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆப்ஷன் மனதில் இருத்தல். கற்றவற்றை நமக்கு தேவைப்படும் வரை மனதில் வைக்கப்படும் நினைவின் பகுதி மனதில் இருத்தல். 35. மனதில் இருத்தியது வெளியே ஒரு தூண்டுதலாய் தெரியும் பொழுது அதை அடையாளம் கண்டு கொள்வது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மீட்டறிதல். மனதில் இருத்தியது வெளியே ஒரு தூண்டுதலாய் தெரியும் பொழுது அதை அடையாளம் கண்டு கொள்வது மீட்டறிதல். கோலரின் கற்றல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கோலரின் கற்றல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது கரெக்ட் ஆன்சர் உட்காட்சி கற்றல். கோலரின் கற்றல் கொள்கை உட்காட்சி கற்றல். 37. தார்ண்டைக்கின் கற்றல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தார்ண்டைக்கின் கற்றல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதோடைய ஆப்ஷன் முயன்று தவறி கற்றல். தார்ண்டைக்கின் கற்றல் கொள்கை முயன்று தவறி கற்றல். அடுத்தது 38வது கொஸ்டின். பாவ்லோவின் கற்றல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாவ்லோவின் கற்றல் கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆக்க நிலையிருத்த கற்றல். ஆக்க நிலையிருத்த கற்றல். 39. கற்றல் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கற்றல் என்பது அனுபவங்களிலிருந்து பெறும் ஒரு வகை படிப்பினை. கற்றல் என்பது அனுபவங்களிலிருந்து பெறும் ஒரு வகை படிப்பினை. 20வது கொஸ்டின் பாருங்க. தூண்டல் துலங்கல் எதனை குறிப்பிடுகின்றன? அதாவது தூண்டல் துலங்கல் எதனை குறிப்பிடுகின்றன என சொல்லும்போது அதோடைய கரெக்ட் ஆப்ஷன் நடத்தை. தூண்டல் துலங்கல் எதனை குறிப்பிடுகின்றன? த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் நடத்தை. இந்த இடத்துல கற்றல் அதாவது லேர்னிங் ரிலேட்டடா ஒரு சைக்காலஜில ஒரு 40 கொஸ்டின் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். இந்த 40 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுல இருந்து கம்பல்சரி 2, 3, 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க அவுட் ஆஃப் 30ல. அதனால டைரக்டா இருந்தாலும் சரி இன்டைரக்டா இருந்தாலும் சரி நீங்க கொஸ்டின் படிக்கும் போதோ ஆன்சர் பார்க்கும் போதோ ஒரு ஃபுல் அப்சர்வேஷனோட பாருங்க. அதனால எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லாம ஈஸியா நீங்க ஆன்சரை எடுத்து எழுதுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆத்தர் நேம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த ஆத்தர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் சைடில் ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு 100% பிரெயினோட நீங்க எக்ஸாமை ஈஸியா எழுதலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் இருக்கிற 5 யூனிட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட் பண்றதுனால 30க்கு 30யும் எடுக்கிற பாசிபிள். அப்படி முடியல அப்படின்னு சொல்லும்போது 28, 29 அந்த கேட்டகரியை கன்ஃபார்மா நம்மளால எடுக்க முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கும் லைக் கொடுங்க. தேங்க்யூ.